பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுங்க, நீங்கள் பேசுங்கப்பா. என் வாய் மூலியமாக நீங்கள் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் தேவன் அற்புதங்களின் தேவன். நம் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் வாழ்விலே இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அசாதாரணமான காரியத்தை, நாம் யோசித்து பார்க்காத காரியத்தை, இதுவரைக்கும் நம் சிந்தைக்கு வராத காரியங்களையும் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஆண்டவர் செய்ய அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்ம குடும்பத்துக்கும், நமக்கும், நம்ம சபைக்கும், நம்ம பாண்டிச்சேரிக்கும் ஆண்டவர் அற்புதமான தேவனாக இருக்கிறார், இருப்பார். ஹல்லேலூயா. 2 சம்பவங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 2 சம்பவங்களை, முதல் சம்பவம் சாரிபாத் என்கிற ஊரில் நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தோடு நம்முடைய வாழ்க்கையையும் நம் குடும்பத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். சாரிபாத் என்ற ஊரில் நடந்த சம்பவத்தோடு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அங்கே என்ன நடந்ததோ அதே விதத்தில் நம்மை, நம் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2வது, கர்மேல் பர்வதம், மவுண்ட் கார்மேல் என்று ஒரு பர்வதம் இருக்குது, ஒரு மலை. அங்கே என்ன சம்பவம் நடந்ததோ அதே போல நம் சபையையும் நம் சபை மூலமாக பாண்டிச்சேரியையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஆரம்பிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இங்க ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விறக பெருக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, அடுப்புல ஏதோ வச்சு சாப்பிட்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 17வது அதிகாரத்தின் ஆரம்பத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு நாம் அறிமுகமாக்கப்படுகிறோம். யார் அந்த தீர்க்கதரிசி? எலியா தீர்க்கதரிசிக்கு நாம் அறிமுகப்படுத்தப்படுகிறோம். இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவரின் பேர்ல வல்லமையான காரியத்தை செய்தார். என்னென்ன வல்லமையான காரியத்தை செய்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசினா, புதிய ஏற்பாட்டில் 30 தடவை இவரை பத்தி எழுதியிருக்கு. 30 தடவை எலியா தீர்க்கதரிசியை பத்தி புதிய ஏற்பாட்டிலையும் எழுதியிருக்கிற. இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா, அவங்க இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. சாலமோன் ராஜாக்கு அப்புறம் வடக்கு இஸ்ரவேல் தேசம், அப்புறம் தெற்கு இஸ்ரவேல் தேசம், யூதான்னு சொன்னாங்க. அந்த வடக்கு இஸ்ரவேல் தேசத்துல தான் இந்த எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்துல ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ஆகாப் ராஜா ஒரு செல்வாக்குள்ள ராஜாவா தான் இருந்தாரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா, நிறைய விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுத்தார். முக்கியமா எப்படின்னா, பக்கத்துல ஒரு புறஜாதி தேசம், சீதேன் என்கிற புறஜாதி தேசத்துல போய் பொண்ணு எடுத்தார். அந்த சீதேன் ராஜாவோட பொண்ணான ஏசபேல், நம்ம எல்லாரும் அந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம். ஏசபேலின் ஆவியை கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம ஜெபிச்சிருப்போம். அந்த ஏசபேலை ஆகாப் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் விக்கிரகங்களால நிறைந்து காணப்பட்டது. பாகால் என்கிற விக்கிரகத்தினால நிறைஞ்சு காணப்பட்டது. இங்க என்ன நடந்ததுன்னா, அரசாங்கமே இந்த பாகாலுக்காக ஸ்பான்சர் பண்ணாங்க. காசு கொடுத்து இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை அதிகப்படுத்தினாங்க. பாகால் கோயில்களை அதிகப்படுத்தினாங்க. இந்த கோயில்கள் அதிகமானதுனால, விக்கிரகங்கள் அதிகமானதுனால தேவனுடைய கோபம் தேசத்துல அதிகமாச்சு. இங்கேயும் நம்ம தேசத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். விக்கிரகங்கள் அதிகமாகும் போது, விக்கிரகங்கள், கோயில்கள் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி கவர்மெண்ட்டை காசு கொடுத்து அதை திறக்கும் போது ஆண்டவருடைய கோபத்தை நாம் மூட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் கோபம் தேசத்தின் மேலே திருப்பப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் என்ன நம்பினாங்க அப்படின்னா, பாகால் என்கிற தெய்வம் மழையை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும், செல்வத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. இந்த நேரத்துல தான் எலியா என்கிற தீர்க்கதரிசி 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல உள்ள நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றாரு,
ஆகாப் ராஜாவும் அவரோட ராணியும் அவங்க மக்கள் பாகால் தீர்க்கதரிசிகளும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த பாகால் வந்து மழையை கொண்டு வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து பயங்கர தைரியமா சொல்றாரு, இனிமே நான் சொல்ற வரைக்கும் மழை வராதுன்னு கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. என்ன வராது, இனிமே கண்டிப்பா மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்டவர் அவரை வந்து ஒளிஞ்சிருக்க சொல்றாரு. எங்க போய் ஒளிகிறாருன்னா கேரீத் என்ற ஆற்றங்கரையில ஒளிந்திருக்கிறார். அங்க அவருக்கு காகங்கள் என்ன கொடுக்குது, அப்பமும் இறைச்சியும் 2 தடவை கொடுக்குது. தண்ணி எங்க குடிச்சுப்பாருன்னா அங்க ஆறு இருக்கு இல்லையா, அதுல வந்து குடிச்சுப்பார். அதே மாதிரி தான் நம்மளையும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஆமென். நம்மளுக்கு ஒரு வேளை வழி இல்லை அப்படின்னு யோசிச்சாலும், நம்ம பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே யோசிச்சாலும், ஆண்டவர் நம்மை போஷித்து வருகிற தேவனாக இருக்கிறார். இங்க எலியா தீர்க்கதரிசி காகத்தையோ இல்லை அந்த ஆறையோ நம்பல, அந்த காகத்தையும் தண்ணீரையும் கொடுத்த தேவனை நம்பினார். அதனால அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு வத்தி போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்திரிச்சு சீதேனுக்கு போ அப்படின்றாரு. சீதேன் என்கிற ஊர் எங்க இருக்குன்னா, சீதேன்ல இருக்கிற சாரிபாத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. சீதேன் வந்து இஸ்ரேலுக்கு பக்கத்து நாடு. இஸ்ரேல் நாடு கிடையாது, புறஜாதி நாடு, ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கிற ஒரு நாடு. எலியா தீர்க்கதரிசிக்கு ஒருவேளை இஸ்ரேல் நாட்டுக்குள்ள எங்கேயாவது போனாருன்னா, ஒருவேளை அவர் எலியா தீர்க்கதரிசின்னு யாராவது கண்டுபிடிச்சி ஏதாவது சாப்பாடு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீதேன்ல இருக்கிற சாரிபாத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இது எலியா தீர்க்கதரிசிக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா இது ஏசபேல் என்கிற அந்த ராணியோட அப்பா வாழ்ற ஆளுகிற தேசம். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை நம்பி இவர் வாழ்ந்ததுனால ஆண்டவர் சொல்கிற பேச்சை அவர் கீழ்ப்படிந்து அவர் போகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரின் சொல்படி கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசத்தினுடைய அடையாளமே கீழ்ப்படிதல் தான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றத நம்ம கேட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பது அர்த்தமாகும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸோ முதலாவது இன்றைக்கு நாம் பார்க்க போவது, ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து ஆண்டவரை கீழ்ப்படிய வேண்டும். நீங்க வெறுமா நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதை நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவரை நம்ம நிஜமாவே நம்பலை அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் சூழ்நிலைகள் வித்தியாசமாக தான் இருக்கும். பஞ்சம் இருக்கும் நாட்டில், உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைகள் மூலயமா பிரச்சனை இருக்கும், வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கும், காசு இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்ம ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் எலியாவை நடத்தினது போல நம்மளையும் நடத்த நல்லவராக இருக்கிறார். இதை நிறைய இடங்களில் வேதாகமத்தில் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறார். ஒரு வீட்டுக்கு போயிட்டு, ஒரு ராஜாவை நான் காட்டுறேன், அவனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி கேள்வி கேட்கல, எங்க ஆண்டவரே அந்த வீட்டில் ஓகே, எத்தனாவது மகன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கல. அங்க போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார், எத்தனாவது மகனை நீ வந்து அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்றார். அதே மாதிரி நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்படி நம்ம கீழ்ப்படிந்து நம்ம ஸ்டெப்ஸை நடக்க ஆரம்பித்தோம் என்றால், அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவர் கிட்ட கேட்கும்போது நம்மை அருமையாக ஆண்டவர் நடத்த நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலையும் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இங்கே எலியேசர் என்கிற ஒரு வேலைக்காரன் அவருடைய எஜமானோட பையனுக்காக, யாரு, ஈசாக்குக்காக பொண்ணு தேடி போறார். எத்தனை மைல் போறார்னா 400 மைல் தேடி கடந்து போறார் பொண்ணு தேடி. அவ்வளோ தூரம் போறாரு. அது தெரியாத தேசம், அறியாத தேசம். மொழியை ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நம்பி அவர் அங்க போறார். அங்க ஒரு அற்புதத்தை பார்க்கிறார். அங்க ரெபேக்கால் என்ற ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடித்து திரும்பி ஈசாக்குக்கு கூட்டி கொண்டு வருகிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தவறுகிறோம். ஏன்னா நம்மளுடைய அறிவை பயன்படுத்துறோம். ஆண்டவரே, நான் அங்க போனா என்ன நடக்கும், ஒருவேளை நான் இப்படி போய் மக்கள் கேட்கலன்னா என்ன பண்றது, நான் இப்படி செஞ்சேன்னா இப்படி ஆச்சுன்னா என்ன பண்றது, அந்த அளவுக்கு நம்ம பயங்கரமா யோசிக்கிறதுனால நம்ம கீழ்ப்படியாம போயிடுறோம். நம்ம எப்படி கீழ்ப்படியணும்னா, ஆண்டவர் சொன்னாரா, அதை சொன்னதை அப்படியே கீழ்ப்படியணும். இங்க எலியா தீர்க்கதரிசி அப்படியே கீழ்ப்படுகிறார். எங்க போக சொன்னாரு?
சாரிபாத் என்கிற ஊருக்கு போக சொன்னார். அப்படியே எலியா கீழ்ப்படிந்து அங்க போகிறார். முதல் காரியம் இன்றைக்கு நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 - 13 வசனங்களை வாசிக்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னா, சாரிபாத்துக்கு எலியா போகிறார். சாரிபாத்ல என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 - 13. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அடுத்தது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றாள். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவிழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். இந்த 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவிடப்படுவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இங்க புறஜாதி தேசத்தில் இருக்கிற ஒரு புறஜாதி பெண் ஆண்டவராகிய கர்த்தராகிய ஆண்டவரின் தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிந்து ஒரு அடையை சுட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் அளவில்லாம அந்த பெண்ணை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நான் இந்த புறஜாதி பெண் நம்பி அடையை சுட்டு கொண்டு வரும்போது ஆண்டவர் அளவில்லாம ஆசீர்வதிக்கிறார்னா, இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனமாகிய நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவரை நம்பி வாழும்போது எவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் நமக்கு செய்வார். 2வது காரியம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பெண்ணுக்கு ஒரு கட்டளை இடுறாரு, இல்லைன்னா பெண்ணுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, முதலாவது ஒரு சிறிய அடையை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட, உங்ககிட்டயும் என்கிட்டயும் எதிர்பார்க்கறது, ஆண்டவருக்கு நம்ம முதல் இடத்தை கொடுக்கிறோமா? என்ன செஞ்சாலும் சரி, என்ன காரியத்தில் நம்ம இருந்தாலும் முதல் இடத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பமும் நம்மளும் ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோமா? காலையில எழுந்த உடனே ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோமா? ஒரு வேலைக்கு போனா ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோமா? நம்ம தூங்கும் போது ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோமா? சபைக்கு வருகிறதுல முதல் இடத்தை கொடுக்கிறோமா? எல்லா விதத்திலையும் நாம முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை அறியாத நிறைய ஜனங்கள் ஆண்டவரை நம்பினாங்க. கானானிய ஸ்திரீ எடுத்துக்கோங்க, ஆண்டவரை விசுவாசிச்சு கேட்கிறா. சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் சந்திக்கிறார், ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கிறா. 100க்கு அதிபதி யோசிச்சு பாருங்க, முழுமையா விசாரிச்சு நீங்க வீட்டுக்கு கூட வர வேண்டாம் ஆண்டவரே, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, கண்டிப்பா என் மகன் என் வேலைக்காரன் சுகம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் நானும் ஆண்டவரை முழுமையாக விசுவாசித்து உண்மையா விசுவாசித்து நம்பணும் அப்படின்னா, நான் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்பணும் அப்படின்னா நம்ம முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். இங்க 3வது காரியம், இந்த சாரிபாத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற 3வது காரியம், இந்த பெண் என்ன செய்தா அப்படின்னா, இந்த பெண் சில வருடங்கள் இல்லை சில நாட்களாக ஊழியம் செய்தாள். ஒத்துக்கிறீங்களா? இங்க எலியா தீர்க்கதரிசி பராமரிக்கப்படுறாங்க. யார் வீட்டில்? இந்த சாரிபாத்தில் இருக்கிற இந்த பெண்ணு வீட்டில்
எலியா தீர்க்கதரிசி பராமரிக்கப்படுறாங்க. அப்போ இந்த சாரிபாத் பெண் என்ன பண்றாங்க? தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. இவங்க ஊழியம் செஞ்சதுனால இன்னொரு பெரிய அற்புதம் ஆண்டவர் அவங்க வீட்டில் நடத்துறாரு. என்ன அற்புதம்? 17வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இங்க அந்த விதவை பெண்ணுடைய ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் இறந்து போறான். அதை அந்த பெண் எலியா கிட்ட சொல்லும்போது, எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் இடத்துல மன்றாடி அவனை திரும்ப எழுப்பி அந்த பெண்ணுக்கிட்ட கொடுக்கிறாரு. இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்யும்போது ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஆண்டவருக்கு என்று நாம் நின்று செய்யும்போது நமக்குள் மரித்திருக்கிற காரியத்தையும் உயிர்த்தெழுப்ப ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிச்சிருக்கலாம், பல கனவுகள் உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் வீடு கட்டணும்னு யோசிச்சேன்ப்பா, எப்பயோ யோசித்தேன், இப்போல்லாம் நான் யோசிக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு யோசிச்சுக்கலாம். ஆனால் அந்த முடிஞ்சு போன கனவையும் உயிர்ப்பிக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஊழியம் செய்யும் போது, ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது, ஊழியத்தை தாங்கும் போது ஆண்டவர் செத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அது என்ன வேணா இருக்கலாம், உங்க கனவாக இருக்கலாம், உங்க வேலையாக இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற என்ன காரியமாகவும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் அதை நமக்காக செய்வார். இதை தான் நமக்கு ஆண்டவர் சாரிபாத்தில் இருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதலாவது, நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? கீழ்ப்படிதலோடு விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது, ஆண்டவருக்கு முதல் இடத்தை நம்ம கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆண்டவருக்கு முதல் இடத்தை நம்ம கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நம்ம ஆண்டவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செய்யும் போது நம் வாழ்க்கையில் காணப்படுகிற மரித்து போன காரியங்களையும் ஆண்டவர் உயிர் பெற செய்வார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்ததாக முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வருகிறோம். மவுண்ட் கார்மேல், அதாவது கர்மேல் பர்வதம் என்கிற ஒரு பகுதிக்கு நேராக வருகிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, எலியா தீர்க்கதரிசி இந்த சாரிபாத் பெண் வீட்டில் இருக்கிறாங்க. சாரிபாத் பெண் வீட்டில் இருந்து ஒரு சில நாட்கள் கழிந்து 3 வருஷம் கழிந்து அப்படின்னு எழுதியிருக்கு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். 3 வருஷம் கழிச்சு ஆண்டவர் திரும்பி எலியா கிட்ட பேசுகிறார். நீ எழுந்து போய் அந்த ஆகாப் ராஜா பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆகாப் ராஜா கிட்ட மழை வரப்போகுது அப்படின்னு போய் சொல்லு அப்படின்றாரு. இந்த ஆகாப் ராஜா எலியாவை தேடிட்டு இருக்காரு. ஏன்னா சாகடிக்கிறதுக்கு நாட்டில் மழையே இல்லை, எல்லாரும் செத்துட்டு இருக்கிறாங்க, நிறைய மிருக ஜீவன்கள்லாம் செத்துட்டு இருக்கு. பாகால என்னதான் கூப்பிட்டாலும் மழை வர மாட்டேங்குது. இந்த எலியா சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு மழை இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போய் உன்னை போய் ஆகாப் ராஜா கிட்ட காண்பி, மழை வரும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் மகிமையாக ஒரு காரியத்தை செய்கிறார். ஸோ இந்த மகிமையான காரியத்தை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே செயல்படும் போது, இல்லைன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல செயல்படும் போது, இல்லை ஒரு மனிதனோடு செயல்படும் போது 3 வித்தியாசமான முறைகளில் செயல்படுகிறார். முதலாவது, அவர் பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது நம்மை நடத்தும். அவர் என்ன நம்ம மூலமா செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வார். இது மனிதர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா தெரியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை உணர்வாங்க. ஆனா வெளிப்படையா பெருசா பயங்கரமா எதுவும் தெரியாது. உதாரணத்திற்கு யோசேப்பு வாழ்க்கை எடுத்துக்கலாம். யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்தார், தாவீது கூட ஆண்டவர் இருந்தார். அப்படியே தாவீதையும் ராஜாவாக மாற்றினார், யோசேப்பையும் உயர்த்தினார் தேவன். முதலாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது, அவர் பிரசன்னத்தின் மூலமாக அவர் செயல்படுகிறார். அடுத்தது, இரண்டாவது, அவருடைய வல்லமையின் மூலம் செயல்படுகிறார். முதலாவது, அவருடைய பிரசன்னத்தின் மூலம் ஆண்டவர் செயல்படுகிறார். இரண்டாவது, அவருடைய வல்லமையின் மூலம் செயல்படுகிறார். எப்படி வல்லமையின் மூலம் செயல்படுகிறார் என்றால், நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆண்டவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறார். 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவர் பலுகி பெருக செய்கிறார். நிறைய காரியங்களை அவர் வல்லமையாக செயல்படுகிறார். மூன்றாவது தான் அவர் மகிமையாக செயல்படுகிற காரியம். ஆண்டவர் செயல்படுகிற விதத்திலேயே மிக உயரமான விதம் எது என்று பார்த்தால் அவர் மகிமையாக செயல்படுகிறது. ஆண்டவர் பிரசன்னம் நம்ம கூட இருக்கும், அதுதான் முதல் இது. இரண்டாவது, ஆண்டவருடைய வல்லமை மனிதர்கள் மூலமாக இல்லை
ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய வல்லமை செயல்படும் போது வியாதியஸ்தர்கள் சுகப்படுவாங்க, பல அற்புதங்கள் நடக்கும். மூன்றாவது விதம், ஆண்டவர் மகிமையாய் செயல்படும் போது ஆண்டவர் தாமே நம்ம மத்தியில கடந்து வருகிறவராக இருக்கிறார். அதுதான் மகிமையாக ஆண்டவர் இறங்கி வருவது. இங்கே மகிமையா இறங்கி வருகிறார். எங்க? கர்மேல் பர்வதத்தில் ஆண்டவர் மகிமையா இறங்கி வருகிறார். வேற எங்க இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மறுரூப மலையில ஆண்டவர் மகிமையா இறங்கி வருகிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் கெட்டின ஆலயத்தில் ஆண்டவர் மகிமையா இறங்கி வருகிறார். ஆண்டவர் மகிமையா இறங்கி வரும்போது நம்ம ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த இடத்துல மகிமைக்குள்ள இருந்தாவே போதும், காரியங்கள் வித்தியாசமா நடக்கும். வியாதியஸ்தர்கள் மகிமைக்கு உள்ள வந்தாவே வியாதி காணா போயிடும். பேய் பிடிச்சவங்க மகிமையான ஆலயத்திற்கு உள்ள வந்தாவே அந்த பேய் ஓடி போயிடும். அற்புதங்களும் அதிசயங்களும் சாதாரணமா நம்ம கேட்காமே நடக்கும். எப்பனா? ஆண்டவருடைய மகிமை நம்ம மத்தியில வெளிப்படும் போது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் நாம இங்க பார்க்க போகிறோம். இங்க கர்மேல் பர்வதத்தில் என்ன நடக்குது என்பதை நம்ம பார்க்கலாம். இங்கே எலியா தீர்க்கதரிசி வருகிறார். எலியா தீர்க்கதரிசி ராஜா கிட்ட காண்பித்து, ராஜா கிட்ட மழை பெய்ய போகுதுன்னு சொல்றாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, நிறைய பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. 450 பாகால் தீர்க்கதரிசிகள்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஆனால் எலியா தனியாக நிற்கிறாரு. அங்கே ஒரு சவால் விடுறார். என்ன சவால் விடுறாரு அப்படின்னா, ஒரு மாடை வச்சுக்கோங்க, மாடை பலியிடுங்க, பலியிட்டு நீங்கள் கொளுத்தெல்லாம் கூடாது, ஆனால் வானத்திலிருந்து அக்னி வரணும். வானத்திலிருந்து நீங்க ஜெபிக்கும் போது அக்னி வருதா, நான் ஜெபிக்கும் போது அக்னி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பயங்கரமான சவாலை யார் விடுறா? எலியா தீர்க்கதரிசி விடுறாரு. ஆனா இவங்க பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு காலையிலிருந்து போராடுறாங்க. பாகாலே இறங்கி வாரும், இறங்கி வாரும், அக்னி அனுப்பும் சொல்லிட்டு பயங்கரமா போராடுறாங்க. அக்னி வந்துதா? அக்னி சுத்தமா வரல, ஒரு புகை கூட வரல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையெல்லாம் அறுத்துக்கிறாங்க, ரத்தத்தெல்லாம் இது பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் எலியா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவர் மகிமையாக இறங்கி வருகிறார். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 காளையை வெட்டுறாங்க, 2 பலிபீடம் இருக்குது, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த இங்க ஆண்டவர் நம்ம மத்தியில மகிமையா இறங்கி வந்து மகிமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், இங்கே எலியா செய்த சில காரியத்தை நாம் செய்ய வேண்டும், நம் குடும்பத்தில் செய்ய வேண்டும், நம் சபையாக செய்ய வேண்டும். முதலாவது காரியம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பார்க்கிறோம். இங்க எலியா சொல்றாரு, என் கிட்டே வாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் கிட்ட வரும்படியாக அழைக்கிறார். நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதை தெரிஞ்சதை விட இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்லா ஃபோன் யூஸ் பண்ண தெரியும். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பைபிளை தெரிஞ்சதை விட இன்னைக்கு ரொம்ப நல்லா பைபிளை தெரியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். ஏதோ ஓரளவுக்கு மேபி கொஞ்சம் 2-3 வசனம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு இருந்ததோட இப்போ எனக்கு பைபிளை நான் கரைச்சி குடிச்சிருக்கேன், எனக்கு ஆண்டவர்கிட்ட நான் நெருங்கி ஜீவிக்கிறேன், நான் ஆண்டவர் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார், என்கிட்ட வாங்க, என் கூட நெருங்கி ஜீவிக்க வாங்க, என்னோடு பேச வாங்க அப்படின்னு அழைக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு உறவில் இருக்கும்படி அழைக்கிறார். அடுத்தது 33வது வசனத்தை வாசிக்கலாம். அதுல 2வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான்.
பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். Praise the Lord. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம ஆண்டவர் கிட்ட வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் இங்கே என்ன நம்மள்ட்ட கற்றுத்தர விரும்புகிறார் என்றால் 33வது வசனத்தில் எலியா சந்து சந்தாக என்ன வெட்டினாரு? காலையை வெட்டினார். நம்மளுடைய சுய எண்ணங்கள் நம்ம சந்து சந்தாக வெட்டி எறிய வேண்டும். நம்ம சுயத்தின் மூலமாக நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியாது. நம்ம ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நம் சுயம் முற்றிலுமாக சாக வேண்டும். பலிபீடத்தில் நம்மை முற்றிலுமாக அவருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி செய்வார், என்ன செய்வார் என்பதை நம்ம சந்தேகப்பட்டு இருந்தோம்னா நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பவில்லை என்று அர்த்தம். நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பி நம்மை முழுமையாக பலிபீடத்தில் நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். 2 காரியத்தை செய்வார். நம்ம முழுமையாக ஆண்டவரை நம்பி முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, நம் சுயம் சாகும் போது, நம்மளை சுத்திகரிக்கும் போது, நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்கி வரும்போது ஆண்டவர் 2 காரியத்தை செய்வார். இதை நம்ம வாசிக்க போகிறோம். பயங்கரமான ஒரு அக்கினியின் மூலமாக அவரை நிரூபிப்பார், நம்ம மத்தியில இறங்கி வருவார். 2வது காரியம், ஒரு பெருமழையை ஆண்டவர் கட்டளையிடுவார். சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 37, 38, 39 வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முழங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்ம எலியா செய்த மாதிரி நம்ம முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்ம ஜெபிக்கிற சின்ன ஜெபங்களுக்கும் ஆண்டவர் சீக்கிரமாக பதில் தருவார், பயங்கரமாக பதில் தருவார். ஆண்டவர் அக்கினியை நம்ம மேலே போடுவார், ஒரு பெரிய அபிஷேகத்தினால நம்மை நிரப்புவார். நம்ம வித்தியாசமாக மாறுவோம். நம் சபையின் மூலமாக நம்ம பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். நம் மக்கள், அதாவது தேவனின் மக்கள் மூலமாக மற்ற மக்கள் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுவார்கள். அவர் மாத்திரமே தேவன் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். இங்க இருக்கிறவங்க மாத்திரம் அல்ல, வெளியே இருக்க மக்களும் கர்த்தரே தேவன் என்பதை அறிவிப்பாங்க. ஆண்டவர் நம்மை அபிஷேகிப்பார். 2வது, நாம் பார்த்த அந்த காரியத்தை நாம் செய்யும் போது ஆண்டவர் அபிஷேகிக்கிறவர் மாத்திரமல்ல, 2வது ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். 18ஆம் அதிகாரம் 42, 43 44 வரைக்கும் நாம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எலியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய மழைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆகாப்து சொல்லிட்டாரு, ஒரு பெரிய மழை வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 44வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையளவு மேகம் தோன்றுகிறது. ஒரு எழுப்புதலுக்கான ஒரு கையளவு மேகத்தை எலியா பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி எலியா என்ன செய்யறாரு பாருங்க. 42ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். நாம ஆண்டவரின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரின் சமூகத்துல முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெருமழையின் இறைச்சலை கட்டளையிடுவார். நம்ம கண்கள் ஒரு கையளவு மேகத்தை
பார்க்கும்படியாகவும் அங்கு ஆண்டவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம முதலாவது பார்த்தோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை அசாதாரணமாக அற்புதங்கள்னால நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நம் சபையையும் ஆசீர்வதிக்கிற தேவன். நம் சபைக்குள்ள கர்மேல் பர்வதத்தின் அனுபவத்தையும் ஆண்டவர் கொண்டு வருவார். எப்போ கொண்டு வருவார் என்றால், நாம் எல்லாரும் ஆண்டவர் கிட்ட வரும்போது, ஆண்டவரை நிஜமாவே நமக்கு தெரியும் போது, ஆண்டவரை பற்றி தெரியறதில்ல, ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவில் நாம் இருக்கும்போது, அடுத்தது ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையாக அவர் பலிபீடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது, நாம் முழுமையாக ஆண்டவரை நம்பும்போது, நாம் முழங்குப்புற விழுந்து ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவர் ஒரு பெரிய அபிஷேகத்தை கட்டளையிடுவார், ஒரு பெரிய மழையை நம் மத்தியிலே கட்டளையிடுவார், ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்க மத்தியில இறங்கி வருகிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை எங்க வாழ்க்கையில செய்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அசாதாரணமான காரியங்களை எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில், எங்க சபையில செய்கிற நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே தேவன் என்பதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். அப்பா, நாங்கள் முழுமையா நம்புறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரமே தேவன், வேற ஒரு தேவன் இல்லை. நீங்க மாத்திரம்தான் எங்களுக்கு மழையை பொழிய முடியும். ஆண்டவரே, மழையை பெய்ய வைக்க நீர் மாத்திரமே தேவன். ஆண்டவரே, எங்க பாண்டிச்சேரி மக்களும் அது ஒரு நாள் கண்டறிவாங்க. நீர் மாத்திரமே தேவன் என்பதை அவங்க கண்டறிவாங்கப்பா. ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, தரிசனம் உரைத்திடவே. ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், தரிசனம் உரைத்திடவே.
ஜீவநதியாக வரணும்பா. வற்றாத ஜீவநதி நீங்க. ஒருவேளை கேரீச்சு ஆற்றங்கரை ஆற்று நீர் வற்றினாலும் நீங்க எங்க மத்தியில வற்றாத ஜீவநதியாக கடந்து வரணும். எங்க மத்தியில அக்னியாய் வரணும் ஆண்டவரே. ஒரு பெருமழையின் இறைச்சலை நாங்க கேட்கணும். மக்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சத்தமாக முழங்கிடும் சத்தத்தை நாங்க கேட்கணும்பா. எங்க தேசத்துல, எங்க சபையில, எங்க மத்தியில நீங்க அதை செய்ய நீர் நல்ல தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க உமக்கென்று ஊழியம் செய்யணும். நாங்க உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. உமக்கென்று நாங்க ஊழியம் செய்யும் போது எங்களுக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகள் தொலைந்து போகும் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகளை உயிர் பெற செய்ய வைக்கிற தேவன் நீங்க. எழும்பு பள்ளத்தாக்குல எழும்புகளை உயிர் பெற செய்த தேவன் நீங்க. எங்க மத்தியில நீங்க ஆசீர்வாடும் போது நாங்களும் உயிர் பெறுவோம் அப்பா. அப்படி நீர் செய்ய போகிறீர், செய்ய வைப்பீர் என்பதை நம்புகிறோம். நாங்க உண்மை முழுமையாக விசுவாசிக்க, முழுமையாக நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை முழுமையாக உங்க பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.